நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. ஜனநாயகத்தின் நான்காவது தூண்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களை அடித்து மண்டையை உடைக்கிறது, பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு துணை போவது, இப்படி தொடர்ச்சியாக இங்கே கஞ்சாக ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் திமுக பயங்கர வலிமையாக கட்டமைச்சு வச்சிருக்கு. என் தங்கச்சி கதறி செத்து போய் 9 நாளா பாடியை வாங்காம இருந்தார்கள், அங்கே ஏன் போகல? அன்பில் மகேஷ் அன்னைக்கு போய் நீலி கண்ணீர் வடிச்சாரு, ஏன் போகல? இன்னைக்கு கண்ணுல தண்ணீர் இல்லையா? செந்தில் பாலாஜி எங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு, ஏன் போகல? அத்தனை அமைச்சர்களும் அங்க போய் நின்னீங்களே, இன்னைக்கு ஏன் போகலன்னு கேட்கிறேன். செந்தில் பாலாஜிக்கு ஏன் சிபிஐ சம்மன் கொடுத்தது, அதை பத்தி பேசு. அதை பத்தி ஊடகங்களே பெருசா பேசு, நீ பேசு. மானசன் தானே பேசு. புலனாய்வு புலின்னு சொல்லுவாரு நக்கீரன் கோபால். எங்க உட்கார்ந்து நக்கிக்கிட்டு இருக்கிறார் நக்கீரன் கோபால்? அவர் வந்து பேசணுமா இல்லையா? ஈஸியா திருமாவளவன் இருக்காருல்ல, இரட்டை இலக்கையில தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி கட்சியில தான் சொல்லிட்டு தான் 8 சீட்ல முடிச்சிட்டாங்க. இப்போ புதுச்சேரியில ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கல்ல அண்ணன், 3 சீட்லன்னு, ஏன் 10 சீட்ல நிக்கிறேன் ஏன் அண்ணனால சொல்ல முடியல? உங்களுக்கு தான் அங்க சீட்டே தரல, உங்களை நிராகரிக்கிறான்ல. திருப்பி அடுத்த 27 தொகுதிகளில் எதுக்கு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஆதரவுன்னு போடுறீங்க? அப்ப இந்த சமுதாயத்தை தானே திருப்பி நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏடிஎஸ் சட்டத்தை எதுக்கு கொண்டு வந்தேன்னு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க பிரிச்சு மேய்ஞ்சிருக்க வேணாமா? தரையில இறங்கி போராடி இருக்க வேணாமா? அவன் உங்களை அடக்கிறதுக்கும் ஒடுக்கிறதுக்கும் தீவிரவாதியா கட்டமைக்கிறதுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வரான். அத்தனை இஸ்லாமிய கட்சியினுடைய தலைவர்களும் எதுக்காக அந்த பக்கம் நிக்கிறீங்க? இது யாரை எதிர்த்து நீங்க ஆரம்பிக்கப்பட்ட கட்சி? கம்யூனிஸ்ட் கிட்டையும் இஸ்லாமிய கட்சிகள்ட்ட இருந்தா சமூக நீதி இருக்கணும். நேத்து வந்து கமலஹாசனுக்கு கொடுத்துருவீங்க, பிரேமலதாக்கு தூக்கி கொடுத்துருவீங்க, என்ன கிழிச்சிட்டாங்கன்னு 9 சீட்டை தூக்கி கொடுத்துட்டீங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் சீட்டா, அவங்களுக்கு எல்லாம் நோட்டா? அப்ப இங்க கேட்பதற்கு நாதியத்தை சமூகமாக தானே இந்த சமுதாயத்தை பாக்குறீங்க. நம்மளோட இது மதச்சார்பற்றதுதான். அதுல வந்து தெளிவா இருக்காரு, காம்ப்ரமைஸே பண்ணல. கொள்கை நீதியா நிக்கக்கூடியது அவரா? கொள்கையை வித்து தின்னுட்டு நிக்கக்கூடிய சமூக நீதியை பேசக்கூடியவர்கள் நீங்க சமூக நீதியாளர்களா? யாரு? வரக்கூடிய தேர்தல்ல விஜய் என்ன பண்ண போறாரு, திமுகவுக்கு என்ன மெசேஜ் சொல்ல போறாரு? திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போறாரு. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் ஆதரவாளர் திரு ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். தேர்தல் காலத்துல திமுக பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கூட்டணி எல்லாம் ஒதுக்கிட்டு இருக்காங்க, பிசிகாக்கு 8 சீட்லாம் கொடுத்துருக்காங்க, பயங்கரமா முன்னிலையில் இருக்காங்கண்ணா, எப்படி பாக்குறீங்க? அது வந்து 75 ஆண்டுகளினுடைய கட்சி, திராவிட பாரம்பரியத்தை பேசக்கூடியது. பெரியாரினுடைய கொள்கையை இன்றளவும் அன்னைக்கு பெரியார் என்ன சொன்னாரோ, அண்ணா அவர்கள் என்ன வார்த்தெடுத்து ஒரு கட்சியாக உருவாக்கினாரோ, கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதற்காக என்னெல்லாம் வித்திட்டாரோ, அதை வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகனும், அது இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய அமைச்சர்களும் தொண்டர்களும் அதை வழி நடத்திக்கிட்டு ஜனநாயகத்தின் நான்காவது தூண்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களை அடித்து மண்டையை உடைக்கிறது, பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு துணை போவது, 2 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொல்றது, ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களை வெட்டி கொல்வது, தம்பி ஆகாஷினுடைய மரணத்தில் யார் சம்மந்தப்பட்டிருக்கான்றது, இருக்கக்கூடிய ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா தங்கை +2 மாணவியினுடைய பாலியல் வன்புணர்வும் அவளுடைய துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்டக்கூடிய சம்பவங்கள். இங்கே இந்த மதுராந்தக பக்கத்தில் 14 வயது சிறுமியினுடைய பாலியல் வன்புணர்வு பிரச்சனை. இங்கே கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் ஒரு 40 வயது சகோதரிக்கு கொடுக்கப்பட்ட கூட்டு பாலியல் வன்புணர்வு பிரச்சனை. இப்படி தொடர்ச்சியாக இங்கே கஞ்சாக ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கிறது. இதையெல்லாம் திமுக பயங்கர வலிமையாக கட்டமைச்சு வச்சிருக்கு. சில்லியா நடக்கிறது தானே, இது குற்றங்கள் நடக்க தான் செய்யும். குற்றங்கள் நடக்கிறதுன்னா நாம் என்ன கேட்குறோன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது, இன்னைக்கு ஆட்சி காலத்தில் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு எவ்வளவு ரேஷியோ அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி லெவலை பற்றி பேசக்கூடியவர்கள் இதை பற்றி பேசுங்க, மது விற்பனை பற்றி பேசுங்க, நடக்கக்கூடிய ரவுடித்தனத்தை பற்றி பேசுங்க, கூட்டாக கும்பல் கொலைன்னு சொல்லக்கூடிய கேங் ரவுடிசம் அதை பற்றி பேசுங்க. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர்கள் படுகொலை செய்யப்படுவதும், காங்கிரஸ் கட்சியில் நெல்லை மாவட்டத்தில் ஒருத்தரை வெட்டி கொலை செய்யப்பட்டதும், சமூக ஆர்வலர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை, கனிம வளத்தை எதிர்த்து கேட்டவரை வெட்டி கொல்லக்கூடிய, லாரியில் அடித்து சாவடிக்கக்கூடியதும், பக்கத்தில் இடம் திருடு போகுதுன்றத வந்து முதல்வருக்கு இதனால் என்னுடைய உயிர் பறிபோகும்னு வீடியோ போட்டதுக்கப்புறம் காலையில் 5 மணிக்கு தொழுகைக்கு போனவர் வெட்டி பள்ளிவாசல் வாசல்லையே கொலை செய்யப்பட்டதும், கள்ளச்சாராயத்தை தட்டி கேட்ட என்னுடைய தம்பிகள் கல்லூரி மாணவர்கள் ஹரிஸ் ஸ்ரீஹரிஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 தம்பிகளும் ஓட விட்டு வெட்டி கொலை செய்யப்பட்டதும், இதெல்லாம்
நடக்குது, இதெல்லாம் திராவிட மாடல், இதெல்லாம் ஏத்துக்கணும்னு நெறியாளரா நீங்க சொன்னீங்கன்னா சொல்லுங்க, நான் ஏத்துக்கவா? அவங்களுக்கு அப்ப மனசாட்சியே இல்லாமலே நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அடுத்த இல்ல, திராவிட இதுக்கு மல்லாட்சி நாங்க பேரெல்லாம் கொடுக்குறோம்னு உங்களுக்கு சொல்றாங்களே. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்குது, மனசாட்சி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நல்லாட்சின்னு சொல்லுங்க. திமுக காரங்களை சொல்றேன், இதெல்லாம் நல்லாட்சின்னு சொல்லுங்க. விமான பணிப்பெண்ணுக்கு பறக்கும் போதே அந்த கவுன்சிலர் பாலியல் தொல்லை கொடுக்குறது, ஒரு 2 வயசு குழந்தைய பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? எப்பேற்பட்ட குழந்தை, அந்த குழந்தை வந்து அழுக்கா இருந்தா கூட சரி, அந்த சாலையில போகும்போது நம்ம பார்க்குறோம், அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களை, எப்படிப்பட்டவர்களை வேற இருக்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்தவர்கள் பார்க்கும்போது கூட, அந்த குழந்தைகளை பார்க்கும்போது கூட நமக்கு கொஞ்சணும்னு தோணுது இல்லையா? அவர்கள் செய்யக்கூடிய செயலை நம்ம ஆதரிக்க கூடாதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இதை போன்று பார்க்கும்போது ஏதாவது ஒன்று செய்யக்கூடாதா அப்படின்றத நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒன்று யாசகம் கொடுத்துட்டு தான் நம்ம அந்த இடத்த விட்டு கடந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த 2 வயசு குழந்தைகிட்ட உன்னுடைய காம இச்சை கண்ணு உன்னுடைய தலையை துண்டாடப்பட்டிருக்கணுமா இல்லையா? இங்கே கஞ்சா இப்போ டன்னா பிடிப்பட்டுக்கிட்டு இருக்கு, 500 கிலோ 100 கிலோ எங்கே இருந்து தேவா இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு? அப்போ தமிழ்நாடு எதை நோக்கி இப்போ இப்போ ஸ்டான்லி மருத்துவமனைக்குள்ள ஒரு கஞ்சா செடி வளருது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன நிர்வாக அமைப்பு கட்டமைப்பு இருக்கு? அமைச்சரே மறுத்துட்டாரு, கஞ்சாவே இல்லைங்கிறாரு தமிழ்நாட்டுல, ஜீரோ கஞ்சா. அப்ப சொல்லுங்க, இப்ப பிடிச்சதெல்லாம் கஞ்சா இல்ல. போன வாரம் அம்பத்தூர்ல ஒரு அம்மா வந்து ஒரு பெண்மணி கிட்ட சாக்லேட் வடிவத்துல பேக்கிங்ல இருக்கக்கூடிய கஞ்சா பிடிபட்டிருக்கு, அது இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி 500 கிலோ கஞ்சா பிடிபட்டதனுடைய அப்போ ஊடகங்கள்லாம் பொய் செய்தி போடுதுன்னு சொல்லுங்க, காவலர்கள்லாம் பொய் வழக்கு போடுறாங்கன்னு சொல்லுங்க. அதை நான் ஒத்துக்க, அந்த மாதிரி சொல்லுவோமா? போலியான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, 500 கிலோ கஞ்சா பிடிபடலை, இந்த ஆட்சிக்கு காவல்துறை வந்து களங்கம் விளைவிக்குது, இது வந்து எதிர்கட்சியினுடைய சதி, தானா ஒருத்தர் எங்கேயோ இருந்து கஞ்சாவை பிடிக்காமையே இல்லாத கஞ்சாவை கீரையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, காஞ்ச கீரையை கொண்டு வந்து கஞ்சான்னு சொல்றாங்கன்னு சொல்லுவோமா? இவ்வளவு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறீங்களேண்ணே. இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா? அந்த தமிழ்நாட்டினுடைய அவல குரல் கேக்குதா இல்லையான்னு தான் இங்க கேள்வி. இது முதல்வர் காது கேக்குதா இல்லையான்றது அவருக்கு எப்படி கேட்கும்? டோப்பாவோட சேர்த்து அதையும் போட்டு மறைச்சிட்டாரு. எப்படின்னு சொல்றீங்க? முதல்வரா இருக்காரு, ஒரு அதிகாரி கூட அவர் காதுல போய் சொல்ல மாட்டாங்க, தலைவரே இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீங்க பாட்டு 2 பசங்களை கூட்டு வந்து ரீல்ஸ் எடுக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமானு கேட்க மாட்டாங்களா? ரீல்ஸ் பார்த்து அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த பசங்களை கௌரவிக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு, என் தங்கச்சி கதறி செத்து போய் 9 நாளா பாடியை வாங்காம இருந்தார்கள், அங்க ஏன் போகல? அவர் போய் கேட்டிருக்கணும்ல. உடனே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஏன் போகல? நாட்டினுடைய முதலமைச்சர் யாரு, துணை முதலமைச்சர் யாரு? அன்பில் மகேஷ் அன்னைக்கு போய் நீலி கண்ணீர் வடிச்சாரு, ஏன் போகல? இன்னைக்கு கண்ணுல தண்ணீர் இல்லையா? செந்தில் பாலாஜி எங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு, ஏன் போகல? அத்தனை அமைச்சர்களும் அங்க போய் நின்னீங்களே, இன்னைக்கு ஏன் போகலன்னு கேக்குறேன். இன்னைக்கு ஏன் போகல? இல்ல கனிமொழி போயிருக்காங்க, அதனாலதான் உங்களை ஓட விட்டு விரட்டி இருக்கிறாங்க. அன்னைக்கு மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நிவாரணம் கொடுக்கல, அது அவர்களை பாதுகாக்க மறந்துட்டீங்கன்னு சேத்த வாரி அடிச்சாங்களே இல்லையா? யார் மேல? பொன்முடி மேல. அதெல்லாம் மறந்துட்டோமா? மக்கள் எல்லாத்தையுமே இங்க பாருங்க, நீங்கள் விதைத்ததை மட்டும்தான் இங்க அறுவடை செய்ய முடியும். அதுல ஒருபோதும் இங்க மாற்று கருத்தெல்லாம் இல்லை. நான் அடிமை என்பது உணராத வரைதான் உங்களுடைய வாழ்க்கை, புரியுதுங்களா? நான் அடிமை என்பதை உணர்ந்துட்டேன். இன்னும் அம்பேத்கர் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அரசியல் சாசன சட்டம் இருக்கு, சமூக நீதியை பத்தி சொல்லி கொடுத்த, நீங்க பெரியார்னு நீங்க பேசுனீங்க. இன்னைக்கு அதை விட கோடிக்கணக்கான தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் பெரியாருடைய கொள்கைகளும் அம்பேத்கர் எழுதி கொடுத்த அரசியல் சாசன சட்டத்தையும் தலைவர் தளபதி அவர்கள் எளிமையா கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அன்னைக்கு படிக்கலனாலும் இன்னைக்கு படிச்சுக்கிறான்ல. எந்த நெறியாளரையும் மைக்க தூக்கி போட்டு அடிச்சு மண்டையை உடைக்கல. யார் இங்க தற்குறி? 75 ஆண்டுகள் அரசியல் உங்களுக்கு என்ன இருக்குது? நெறியாளர்களை சுதந்திரமா ஊடகத்தை சந்திச்சு நீங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்களா? பி.கே. சேகர் பாபு என்ன தோணியில சந்திச்சுட்டு இருக்கிறாரு? இதெல்லாம் ரவுடித்தனமான பேச்சு இல்லையா? இல்ல இப்ப இந்த நெறியாளர்ல தாக்குனதே வந்து பல ஊடகங்கள் பேசவே மாட்டாங்களே, அவங்க பின்னாடி அப்ப யாரு? இங்க திமுக தான் இருக்கு. திமுகவுக்கு அதிகாரத்துக்கு பயந்த ஊடகங்கள் தான் இருக்குது, விலை போன ஊடகங்கள் தான் இருக்கு. நான் இந்த கேள்வி ஏன் கேக்குறேன்னா, சமீபத்துல திமுக எம்எல்ஏவோட கொல்காரியில கூட ஒரு 2 பேர் அடிச்சாங்க, ஞாபகம்? கேமராமேன். ஆமா, அவங்களோட கல்குவாரி, மகன் நடத்துற கல்குவாரியிலேயே ஒரு ஏதோ சடலம் வந்து எடுத்திருக்காங்கன்ற ஒரு செய்தி வந்துச்சு. பாத்தீங்க? ஏன் கிட்னி திருட்டை பத்தி பேச வேண்டியதுன்னா, ஏன் இந்த மீச கோபால் இன்னைக்கெல்லாம் வந்து பேச மாட்டாரா? புலனாய்வு புலின்னு சொல்லுவாரு நக்கீரன் கோபால். எங்க உட்கார்ந்து நக்கிக்கிட்டு இருக்கிறார் நக்கீரன் கோபால்? அவர் வந்து பேசணுமா இல்லையா? அப்பப்போ அந்த கரூர் அந்த பரப்புரையில கூட உள்ள திருசா இருந்தாங்கன்றாங்களே, உண்மையில இருந்தாங்களா இல்லையா? நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல இருந்தான்னா ஆதாரத்தை கொடு, இதா இருந்தாங்கன்னா ஆதாரத்தை கொடு. வீரப்பனுக்கு கொடுக்கப்பட்ட பணம் எத்தனை கோடியை நீங்க சுருட்டினீங்கன்னு முகில் இருக்கிறார்ல தோழர், அவரை கூப்பிட்டு கேளுங்க, சொல்லுவாரு. நான் சொல்லல, கூட இருந்தவர் சொல்றாரு.
வீரப்பன் அவர்களுக்கு இங்க இருந்து கொடுக்கப்பட்ட பணத்துல எத்தனை கோடி கொடுத்தாங்க, எத்தனை கோடி போச்சுன்றத அவர் சொல்லுவாரு. அப்ப எல்லா படமும் மாறி இருக்கு, அங்கேயே கையாடலாம் நடந்திருக்குன்றீங்களா? அது நக்கீரன் கோபால் தொடர்பு இருக்கு அதுல? யாருக்கு இல்லாம எப்படி போய் சந்திச்சாரு? இன்னைக்கு வந்து இதுல என்ன நடந்ததுன்னா, செந்தில் பாலாஜிக்கே சிபிஐ சம்மன் கொடுத்தது, அதை பத்தி பேசு. அதை பத்தி ஊடகங்களே பெருசா பேசல. நீ பேசு, மானசன் தானே பேசு. என்னுடைய தங்கை அங்க பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொல்லப்பட்டிருக்காள, அதை பத்தி பேசு. 14 வயசு சகோதரி பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காள, அதை பத்தி பேசு. டன்னா கஞ்சாவை புடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அதை பத்தி பேசு. அமைச்சர்களுடைய அடிச்சு வச்சிருக்க பல 1000 கோடி கொள்ளைகளை பத்தி பேசு. அதிமுக ஆட்சி காலத்துல நிறைய வீடியோ எல்லாம் போடுவாரு, ஆக்ரோஷமா பேசுவாரு. இப்பயும் பேசுறாரு தான். ஆனா அந்த தோனி கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஏன் தோனி எல்லாம் கம்மியாகல, வாங்கின பேமெண்ட் அப்படி. அந்த பேமெண்ட் பேடிஎம் பண்ணிட்டாங்க, புரியுதுங்களா? பேடிஎம் முடிஞ்ச உடனே இப்ப அவரை பேசிட்டு சரி, இவரு தான் சரி பேடிஎம்ன்றீங்க. பிசிகா திருமாவளவன் இருக்காருல்ல, இரட்டை இலக்கையில தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி கட்சியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 8 சீட்ல முடிச்சிட்டாங்க. அடங்கமறு, அத்துமீறு, திமிரு எழு, திருப்பி அடி. ஏன் அத்துமீறல? ஏன் அடங்கிட்டீங்க? ஏன் திரும்ப திமிரி எழும்பல? ஏன் திருப்பி அடிக்கல? அம்மா இப்போ புதுச்சேரியில ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கல்ல அண்ணன், 3 சீட்லன்னு, ஏன் 10 சீட்ல நிக்கிறேன்னா ஏன் அண்ணனால சொல்ல முடியல? உங்களுக்கு தான் அங்க சீட்டே தரல, உங்களை நிராகரிக்கிறான்ல. திருப்பி அடுத்த 27 தொகுதிகள்ல எதுக்கு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஆதரவுன்னு போடுறீங்க? தந்திரியா நிக்க வேண்டியதானே? இதுதாங்க நான் கேட்கிறேன். நீங்க விடுதலை சிறுத்தைகள் 10 தொகுதிகள்ல நிக்குதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அந்த மாநிலத்தினுடைய நிலைப்பாடு அதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? சொல்றாருல 8 சீட்டு கொடுத்தது ஏங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா, போதுமென்ற மனமே புன்செய்யும் மருந்து அப்படின்ற மாதிரி ஏதோ போன வாரம் வீடியோ போடும்போது தெரியல. அண்ணனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டாரு, அப்ப தெரியலையா? இங்க அண்ணன் போய் உட்காரல, மண்டியிடல, சமுதாயத்தை அடமானம் வச்சுட்டாரு. அவரை நம்பி இருக்கக்கூடிய மக்களை இன்னைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதே போன்றுதான் இஸ்லாமிய கட்சிகளுடைய தலைவர்களும் இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 3 சீட்லயும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு 2 சீட்டு தான். ஏற்கனவே நாங்க 5 சீட்டு வாங்குவோம்னு பொதுக்குழு நடத்தி தீர்மானம் போட்டு, அப்ப எதுக்கு உங்களுக்கு பொதுக்குழு தீர்மானங்கள்லாம் கேட்கிறேன்? அப்ப யாரை ஏமாத்தக்கூடிய விஷயம்னு கேட்கிறேன். அப்ப இந்த சமுதாயத்தை தானே திருப்பி நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த கட்சியில இருக்க நிர்வாகிகள் விருப்பம் இருக்கான திமுக கூட கூட்டணி வைக்கிறது? நீங்க பேசியிருப்பீங்க நிறைய பேர் கூட. எந்த கட்சி திமுகவுக்கு ஆதரவா ஆரம்பிக்கப்பட்ட கட்சி சொல்லுங்க? அத்தனை கட்சிகளும் திமுக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தானே. இன்னைக்கு எஸ்டிபி வரைக்கும் போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அண்ணன் தமீம் அன்சாரி முழங்காத மேடையா? கடந்த காலங்கள்ல இரட்டை இலை சின்னத்துலதான் நின்று ஜெயிச்சாரு. அடுத்த 5 ஆண்டுகள் எம்எல்ஏவா இல்ல. அப்போ தொடர்ச்சியா திமுகவை தான் விமர்சனம் பண்ணி பேசினாரு. கடந்த தேர்தல்ல இருந்து ஆதரவு கொடுத்தாரு. போன தடவை ஏன் அவருக்கு சீட்டு தரல? இந்த தடவை தரீங்க. நாகப்பட்டினத்தை கொடுத்துருவாங்க போல, உதயசூரன்ல நிக்க போறாரு போல. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க இது யாருக்கான அரசியல்? மக்களுக்கான அரசியலா? உங்களுக்கான அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க. சுயநல அரசியலா? அப்ப இது பேர் என்ன? சுயநலம், ஆதாயத்தை தேடக்கூடிய அரசியலை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சமுதாயம்ன்ற பேர்ல சமுதாயத்தை ஒட்டுமொத்தமா அடமானம் வச்சுட்டு குழி தோண்டி புதைச்சிட்டு தான் நீங்க அதுக்கு போய் நின்றுகிட்டு இருக்கிறீங்க. அப்படி நீங்க சமுதாயத்தின் பக்கம் நிக்கிறீங்க. சமுதாயத்தினுடைய பார்வை உங்களுக்கு இருக்கு, தொலைநோக்கு சிந்தனையோட நீங்க செயல்படுறீங்கன்னா, ஏடிஎஸ் சட்டத்தை எதுக்கு கொண்டு வந்தேன்னு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க பிரிச்சு மேய்ஞ்சிருக்க வேணாமா? தரையில இறங்கி போராடி இருக்க வேணாமா? அவன் உங்களை அடக்கிறதுக்கும் ஒடுக்கிறதுக்கும் தீவிரவாதியா கட்டமைக்கிறதுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வரா. அத்தனை இஸ்லாமிய கட்சியினுடைய தலைவர்களும் எதுக்காக அந்த பக்கம் நிக்கிறீங்க? இது யாரை எதிர்த்து நீங்க ஆரம்பிக்கப்பட்ட கட்சி? அதெல்லாம் மறந்துட்டாங்க போய் நிக்கிறாங்கன்னா ஏன் நிக்கிறீங்க? உங்களுடைய சுய தேவைக்காக நிக்கிறீங்க. அப்ப கூட அவங்க ஏன் விஜய் கூட வரல? தாவேகா பக்கம் ஏன் வரல? நீங்க வாங்க, வராம போங்க. கடந்த காலங்களில் தனிச்சு நின்னீங்களா இல்லையா? அது மாதிரி நின்னுட்டு போங்க. இல்லனா எங்களுக்கான பிரதித்துவத்தை யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் உங்களுடைய சொல்லுங்க. நேத்து வந்த கமலஹாசனுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி கொடுக்க முடியும். அதை விட இந்த சமுதாயம் சீரழிஞ்சு போச்சா? கேடுகட்ட சமுதாயமா இருக்குதா? பிரேமலதா அவர்களுக்கு கடைசி வரை போன வாரம் வரைக்கும் உங்களை என்ன திருட்டு திமுகன்னு சொன்னாங்க. அத்தனை அமைச்சர்கள் கோடியா பல 1000 கோடிகளை கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. எத்தனை இடத்துல உங்களை இது பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இஸ்லாமியர்கள் அவங்க வெறும் திமுக யூஸ் பண்ணிக்கிறாங்க தான், அவங்களுக்காக எந்த நல்லனும் செய்யலன்னு தான் நீங்க சொல்ல வரீங்க. என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்கன்னு சொல்றேன். என்ன இன்னைக்கும் ஊப்பா சட்டத்துக்கு போய் கையெழுத்து போட்டு வந்த இந்த திமுக தான். அதனால்தான் என்னையா வந்துச்சு. அவன் கைது செய்யும் போதே என்ன தீவிரவாதின்னு தான் கைது செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எத்தனை பேரை நீங்க வெளியில விட்டுட்டீங்க? இந்த இஸ்லாமிய சிறைவாதிகளை எத்தனை பேரை நீங்க வெளியில விட்டீங்க? வெளியில விட்டு அத்தனை பேருக்கு பரவலை ரத்து பண்ணி இன்னைக்கு எல்லாத்தையுமே இன்னைக்கு தூக்கி போய் உள்ள போட்டிருக்கீங்களே. நீங்க 2000க்கு அப்புறம் தொடர்ச்சியாக அடிக்கப்பட்ட அத்தனை தேர்தல் அறிக்கைகள்லயும் திமுக இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யும் எல்லாத்துலயும் இந்த 25 ஆண்டுகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே. அதையும் மீறி போய் கூட்டணி வைக்கிறாங்களே. முஸ்லீம் லீக் வைக்கிறாங்க, மனிதநேய மக்கள் கட்சி வைக்கிறாங்க, தமிழ் மனசாதி வைக்கிறாரு. இவங்களுக்கு மனசாட்சி இல்லைங்கிறீங்களா? சத்தியமா கிடையாது, ஒருபோதும் கிடையாது. மனசாட்சி உள்ளவர்களா இருந்தா இந்த இப்ப ஏங்க எனக்கு சீட்டும் வேணாம், நோட்டும் வேணாம், என்னுடைய சமுதாயத்தை நீ வெளியில விடுன்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஆனா அதை தாண்டி போய் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு,
எங்களுக்கு வந்து 2 சீட்டு கொடுத்ததுல 3 சீட்டை 2 சீட்டா குறைச்சு கொடுத்தது பிரச்சனை இல்லை, 2 ஒண்ணா ஆக்குனாலும் பிரச்சனை இல்லை, நாங்க திமுக கூட இருக்கிறது தான் விஷயம்ன்றாரு. அதாவது திமுக வெளியில பரப்புரை பண்றாங்க, பாஜக உள்ள வந்துரும், பாஜக உள்ள வந்துரும். வந்துட்டு கடைசியில மண்டிட்டு வாடுறதை விட ஏத்து நின்னு செத்துட்டு போறேன்ற, நான் சாக தயாரா இருக்கிறேன்னு சொல்றேன். கூட்டணி கட்சி இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களேங்க. என்ன சார், என்ன சொல்ல போறீங்க? சீட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு சொல்றாங்க. யார் ஏன் நீ குறைச்சிக்கங்க? சமூக நீதி உங்கள்கிட்ட இல்லையா? ஐயோ, கூட்டணி கட்சியில தான் இருக்கணுமா? கம்யூனிஸ்ட் கிட்டையும் இஸ்லாமிய கட்சிகள்ட்ட இருந்தா சமூக நீதி இருக்கணும். நேத்து வந்து கமலஹாசனுக்கு கொடுத்துருவீங்க, பிரேமலதாக்கு தூக்கி கொடுத்துருவீங்க, என்ன கிழிச்சிட்டாங்கன்னு 9 சீட்டை தூக்கி கொடுத்துட்டீங்க. இவங்களாம் பாஜக எடுத்து அரசியலே பண்ணல. பாஜக கூட எல்லாமே போய் தான் நின்றுட்டு இருந்தீங்க. கமலஹாசன் ஒட்டுமொத்தமா RSS முகமா தானே பாத்தீங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் சீட்டா, அவங்களுக்கு எல்லாம் நோட்டா? அப்ப இங்க கேட்பதற்கு நாதியத்தை சமூகமாக தானே இந்த சமுதாயத்தை பாக்குறீங்க. அதுக்காக தானே இங்க ஒருத்தர் வெகுண்டெழுந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அதனாலதானே இங்க மிகப்பெரிய ஒரு மாற்றமும் எழுச்சியும் புரட்சியும் வந்திருக்குது. இன்னைக்கு அவர் பக்கத்துல இன்னைக்கு அத்தனை இஸ்லாமிய தலைவர்கள் நீங்க அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க, தொண்டர்களும் மக்களும் இன்னைக்கு தலைவர் தளபதி பக்கம் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து விஜய் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறாரு, NDA கூட கூட்டணி இது அத்தனையுமே நெரட்டிவ் தான். நீங்க இதெல்லாம் செட் பண்ணக்கூடிய விஷயம் தான். இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சா? அத்தனை கட்ட அமைப்புகளை சுக்குநூறா முடிச்சுட்டாரா? அன்னைக்கு இஃப்தார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசுறதுக்கு முன்னாடி கேட்கிறாரு, என்ன என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னு. எல்லாமே பதட்டமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். யாருமே நம்ம கொண்ட ஸ்டாண்ட்ல கடைசி வரைக்கும் நம்ம தெளிவா தான் இருக்கிறோம், இந்த நெரேட்டிவ் எல்லாம் அவங்க செட் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த பேசுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறாரு. சொன்னாரா? ஆமா, சூப்பர். அதாவது அவங்க 1000 சொல்லுவாங்க, நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுத்தோமோ நம்மளோட இது மதச்சார்பற்றதுதான். அதுல வந்து தெளிவா இருக்காரு, காம்ப்ரமைஸே பண்ணல. கொள்கை தலைவர் அவரா? கொள்கை நீதியா நிக்கக்கூடியது அவரா? கொள்கையை வித்து தின்னுட்டு நிக்கக்கூடிய சமூக நீதியை பேசக்கூடியவர்கள் நீங்க சமூக நீதியாளர்ல யாரு? இன்னைக்கு அதேதான் அவங்க தான் சொல்றாங்க, விஜய்க்கு கொள்கையே கிடையாது, கோட்பாடும் கிடையாது அப்படிங்கிறாங்களே. இந்த சிறுபான்மை மக்களை எல்லாத்தையுமே இது பண்றது, இதெல்லாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, சாராயம் வைக்கிறது உங்க கொள்கையா? பெரியார் இதான் சொல்லி தந்தாரு, அண்ணா தான் சொல்லி. குஷ்டரோகி கையில இருக்கிறது நக்கிறதுக்கு சமம்னு அண்ணா சொன்னாரு. குஷ்டரோகி கையில இருக்கிறத நக்கி தான் பழைக்க போறீங்க. அதுக்கு பின்னாடிதான் இந்த அத்தனை கட்சிகளும் போகுதுன்னா அப்ப நீங்க யாருன்னு தான் கேள்வி எழும்புது. வந்து இப்ப விஜய் வந்து பெரம்பூர்ல நிக்க போறான்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஆனா பெரம்பூர்ல நின்னா சேகர் பாபு அவர்கள் எல்லா வேலையும் செஞ்சு விஜயை க்ளோஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காராம், தோக்கடிக்கிறதுல குறியா இருக்காராம். அவர் அப்படியே கடவுளுடைய அவதாரம், அவர் அப்படியே கடவுளுடைய அவதாரமான்னு கேக்குறேன். யாரு நீன்னு கேக்குறேன். மக்களுடைய பிரதிநிதி ஓட்டு போட்டா தானே. ஏன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு. நாங்கள் என்ன ஆயுதம் ஏந்தணும்னு சொல்லி எங்களோட எதிரி தான் தேவ முடிவு பண்றேன். புரியுதுங்களா? நாங்க வந்து இப்ப ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்ற கூட்டம் அல்ல. அடி திருப்பி அடிக்கிறதற்கு எல்லாத்துக்குமே தயாரா. ஏன்னா வில்லிவாக்கர்ல கூட சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, ஆதவர்ஜனா நிக்க போறதா சொல்றாங்க, எங்களுடைய வெற்றி இங்க தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. பால்வாடி கட்சிக்கெல்லாம் வந்து பால விழா கட்சியெல்லாம் வந்து ஒரு பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன சொல்லு? நீங்க பால்வாடி கட்சியை தானே நீ நாள்தோறும் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க பொழப்பே இன்னைக்கு அதை நோக்கி தானே நகர்ந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு அரசியலினுடைய ஒட்டுமொத்த மைய புள்ளியும் தாவேகா தலைவரை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, தமிழக வெற்றி கழகத்தை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க பால்வாடி கட்சியில இருந்து வந்தவங்கள இந்த 60வது வார்டுல வந்து இருந்தவர்கள் வந்து என்னுடைய தலைமையில வந்து சேர்ந்துட்டாங்கன்னு போட்டிருந்தாரா? அவரோட ட்விட்டர்ல எடுத்து காட்டவா? பால்வாடி கட்சியில இன்னைக்கு என்ன எதுக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? பால்வாடி கட்சியில இருந்து போறவங்களை எல்லாம் கூப்பிட்டு முதலமைச்சர் ரஞ்சனா நாச்சியார் போனவொன்ன முதலமைச்சரை பாத்திரலாம், வைஷ்ணவி போனவொன்ன முதலமைச்சரை பாத்திரலாம். திமுக இருக்கவங்களே பார்க்க முடியல. எப்படி இவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய உறுப்பினர் கார்டை தூக்கி போட்டுட்டு பண்ணார்ல. அப்ப இவங்களுக்கு திறக்கக்கூடிய கதவை ஏன் அவங்களுக்கு எல்லாம் திறக்கலன்னு கேக்குறேன். முதல்வர் என்ன சிந்தனையில இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு? ரீல்ஸ் பாத்துக்கிட்டு தான் பசங்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாருல, அடுத்த ரீல்ஸ் எப்படி போடப்பா. அவன் தான் உடனே கூப்பிடுறானே, வாங்க அடுத்த ரீல்ஸை போடுவோம், ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்லுங்கன்றான். ஆனா பதிலுக்கு அவன் சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க சார்னு சொல்லிட்டாருன்னா என்ன இருக்கும்? நான் சொல்றது புரியல உங்களுக்கு? அவன் வயசுக்கு அந்த பையன் 4ஆம் வகுப்போ 5ஆம் வகுப்போ தான் படிக்கிறான். அந்த பையன் சொல்றான் மோட்டிவேஷனலா வந்து ஒரு சொல்லுங்க சார், மெசேஜ் சொல்லுங்கன்னு சொல்றான். அது சொல்றாரு, தம்பி நல்லா படிக்கணும், ரீல்ஸ் மட்டும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருல்ல. அதையும் ரீல்ஸ்ல தானே சொல்றீங்க. ஆனா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியே நடத்திருக்காங்க. எது? நடிகர்கள்லாம் கூட்டு வச்சு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படித்த பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுக்காதது கல்வியில் சிறந்தது இல்லையா? தங்கைகளுக்கு சைக்கிள் கொடுத்தாதது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இருக்கக்கூடிய அத்தனை சினிமா இன்னைக்கு தலைவர் தளபதியை நீங்க விமர்சனம் பண்ணிட்டு ஒட்டுமொத்த சினிமாக்காரர்களையும் கூப்பிட்டு ஒரு மேடையில ஏற்றி படிப்பாளிகளை நீங்க வந்து கௌரவப்படுத்துவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு.
ஏன் படித்த பட்டதாரிகளும் ஊக்குவிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய அரசு பள்ளியில இருக்கக்கூடியவர்களையும் நீங்க பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ண முடியல உங்களால? ஏன் எல்லா நிகழ்ச்சிகளும் ஒரு நடிகரை கூட்டு வந்துடுறாங்க, அவங்களும் பெருமையா பேசுறாங்க இந்த நீங்க ஆட்சியில. கலைஞர் நூற்றாண்டு விழான்னு ஒண்ணு நடத்துனீங்க தெரியுமா? திரைப்பட விழான்னு ஒரு இது. ஆமா ஆமா. அதுல ஆள் இல்லாம அடிச்சு தெரியுமா? நம்மளாம் கருப்பு சட்டையெல்லாம் போட்டு முன்னாடி வந்துகிட்டு இருந்தாரு. அதான், அதாவது நீங்க பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊடகங்கள் வந்து உள்ளங்கையில் இன்னைக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு எதையும் மடைமாற்றம் செய்ய முடியாது. முன்னெல்லாம் ஒரு செய்தி ஒன்று போச்சுன்னா அந்த செய்தித்தாளில் மறுநாள் படித்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன செய்தின்றது வரும். அது சரியோ தவறோ படிக்கிறது மட்டும்தான் உண்மை நம்பிக்கிட்டு இருக்கும் அந்த மக்கள். ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. ஒரு செய்தியை எடுத்து அது வந்து அவங்களுடைய நிலையத்துக்கு போய் அது எடிட்டிங் செய்யப்பட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. லைவ் எந்த நேரமும் பிரேக்கிங் நியூஸ் தான். அவங்க பிரேக்கிங் நியூஸ் வந்து டைம் வாங்கி போடுறதுக்குள்ள தம்பிங்க போடுறாங்க போன்ல. அதையும் தாண்டி இப்ப யூடியூப்ல வந்து திமுக எதிராக பேசினாலா அப்படின்ற மாதிரி வழக்கெல்லாம் போடுறதா வந்து பல யூடியூபர்ஸ் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. போடுங்க எத்தனை வழக்கு போட்டுருவீங்க? இன்னைக்கு 100 போட்டீங்கன்னா நாளைக்கு 10,000 வழக்குகள் போடுற மாதிரி இருக்கும். போடுவீங்களா? நாளைக்கு 1,00,000 பேர் திரளுவானே, இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பேசுவானே, எத்தனை பேர் மேல வழக்கு போடுவீங்க? ஆனா திமுக ஆட்சி காலத்துல இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பத்தி திமுக நிறைய பேசும், கருத்து சுதந்திரம் பத்தி. ஆனா இப்ப இந்த ஆட்சியில கருத்து சுதந்திரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? சமூக நீதி, பெரியாரின் கொள்கை, வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதி, திராவிட மாடல் தானே சொல்லிக்கிட்டே இருக்காரு முதல்வர். நானும் அதான் சொல்றேன். புரியல உங்களுக்கு? சமூக நீதி தான், பெரியார் மாடல் தான். என்னுடைய தங்கச்சி அங்க வந்து ஒரு கழிவறை கூட வீட்டுல இல்லாம, எதுல? சுதந்திர இந்தியால, திராவிட மாடல் ஆட்சியில, என்ன இவங்களுடைய பொற்கால ஆட்சியில, இவங்களுடைய சமூக நீதியினுடைய ஆட்சியில ஒரு கழிவறை இல்லாத என்னுடைய 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய என்னுடைய தங்கச்சி அங்க போறானே, நீ தோத்து போயிட்டீங்கன்னு தானே அர்த்தம். கழிவறை பத்தி மட்டும் பேசாதீங்க. ஒரு ஸ்கூல்ல ஒரு சூப்பரா ஒரு சமூக நீதி, அதான் சொன்னேன், சமூக நீதி கழிவறை. இதெல்லாம் கழிவறையில சமூக நீதியா? ஆமா, எல்லாம் ஒன்னா உட்காருங்க. அதுல போய் உட்கார சொல்லுங்க. முதலமைச்சர் வீட்டுல இருக்கிறவங்களா? முதலமைச்சர் போய் உட்காருவாரா? முதலமைச்சர் பேரம் போய் உட்காருவாரா? அந்த அதிகாரி எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கடைசியில. யாருக்கு? அது சரியா கவனிக்கல. அந்த கழிவறை கட்டினாங்கல்ல, ஆட்சியாளர் நீங்க சரியா இருந்தா தானே அதிகாரிகள் சரியா இருப்பாங்க. இங்க ஆட்சியாளனே சரியில்லாத போது அதிகாரிகள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னு கேக்குறேன். விஜய் அவர்கள் சொன்னார்ல, நான் வந்தனா ஆட்சியாளர்களா, அதாவது அதிகாரிகளை கரெக்டா நான் வேலை வாங்குவேன், ஆட்சி சிறப்பா இருக்கும். ஆமா, அப்படி இருக்குமா உண்மையிலே? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல, இவர் எப்படி வாங்குவாரு அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு வந்துட்டாங்களா? உதயநிதி எங்க போயிட்டு வந்தாரு? இப்போ அயல்நாட்டுல போயிட்டு இப்போ அரசியல் பொருளாதாரம் படிச்சுட்டு வந்துட்டாரா? அதான் முதல்வர் எல்லாம் போறாருல, வெளிநாட்டுக்கு போறாரு, முதலீடு எல்லாம் கொண்டு வராரு. போயிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அங்க போய் பெரியார் சிலையை திறந்து வச்சிங்களா? அந்த மாதிரியா? அது எதுல? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அதை வாடகைக்கு எடுத்து ஒரு போட்டோவை வச்சுட்டு வந்ததுக்கு பெரியார கொண்டு வந்து வச்சுட்டீங்க. கலைஞர் பேரை இங்க வச்சதும், கலைஞருக்கு சிலை திறந்துகிட்டு இருக்கிறதுக்கும் 60 கோடியில பேனா வைப்பேன்னு சொன்ன தவிர உங்களுடைய சாதனை என்ன? இந்த வருஷம் அந்த 5 வருஷத்துல இது மட்டும் தான் சாதனைங்கிறீங்க. என்ன சாதனை தேவா சொல்லுங்க, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். அவங்க சொல்றது என்ன? மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், நிறைய விஷயம் சொல்றாங்களா. பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புல நிலை என்ன? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றீங்க. போன வருஷம் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 1.5 லட்சம் பேர் படிக்கல. என்ன இடைநீச்சலும் இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல வராங்க சொல்லுங்க. மருத்துவத்திலே சிறப்பா தானே இருக்கு தமிழ்நாடு. மா சுப்பிரமணியம் சிறப்பா கவனிச்சுக்கிறாரு, அவர் துறையெல்லாம் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில எத்தனை மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனை திறந்தீங்க? கடந்த ஆட்சி காலத்துல எத்தனை மருத்துவக் கல்லூரி திறந்தாங்க? பேசுவோமா? அது கொஞ்சம் பெரிய சிக்கலான சிக்கல் இல்ல, நீங்க எதுவும் பண்ணல. தற்கொலை கூட்டம். நீங்க பேரு இப்பவும் சொல்றேன், பேரு தான் வைக்கிறீங்க, சோறு வைக்கல. நீங்க சோறு வைக்கல. சரி, வரக்கூடிய தேர்தல்ல விஜய் என்ன பண்ண போறாரு? திமுகவுக்கு என்ன மெசேஜ் சொல்ல போறாரு? திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போறாரு. திருடக்கூடியதுக்கு இனிமே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல போறாரு. இனிமே ஊழலற்ற ஆட்சி, மக்கள் ஆட்சி இருக்கும்னு சொல்றாரு. மக்களினுடைய வேதனைகளும் வழிகளையும் புரிஞ்சு ஒரு ஆட்சியாளனா, மக்கள் ஆட்சியா, ஒரு சாதாரண உங்கள் வீட்டு பிள்ளையா ஒரு ஆட்சி நடத்துவேன்னு சொல்றாரு. இந்த மன்னராட்சி முறையை கட்டமைப்பதற்காக கட்டமைச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல சாதாரண எளிய மக்கள் வீட்டினுடைய பிள்ளைகளை அதுக்கு எதிராக களம் காண வைக்கிறாரு. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் இன்னைக்கு வேட்பாளராக நிறுத்துறாரு. திமுகவுக்கு அடுத்த முகமா உதயநிதி வளர்ந்துட்டு வர்றாருல, அவர் கூட முதலமைச்சர் கூட நேர்காணல் எல்லாம் நடத்திருக்காரு. பாத்தீங்களா? சேப்பாக்கத்துல எப்படி எல்லாம் இருக்கு பாத்திருக்கீங்களா? எஸ்ஏஆர்ல எவ்வளவு வாக்குகள்லாம் நீக்கிருக்காங்க கேட்டிருக்காங்க. வேற யாருமே சேப்பாக்கத்துல இல்ல. இன்னும் போஸ்ட் ஓட்டணும், போஸ்ட் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்க முதலமைச்சர், உங்க புள்ள வந்தவன துணை முதலமைச்சர், நாளைக்கு அவர் முதலமைச்சர், அவர் புள்ள துணை முதலமைச்சர். சேப்பாக்கத்துல வேற எவனுமே இல்ல, வேலையே செய்யலையா? திமுக நல்லா வழி நடத்திட்டு போறதா சொல்றாங்களே உதயநிதி. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், வேற யாருமே இல்லையான்னு கேட்கிறேன். சரி, இன்னைக்கு நீங்க இப்போ ஓட்டு கேட்க போவீங்கல்ல, பொன்முடியை கூட்டிட்டு வாங்க, என்ன ஏவா வேலுவை கூட்டிட்டு வாங்க, ஜெகத்ரட்சனை கூட்டிட்டு வாங்க, இந்த கிட்னி திருடர் ஒருத்தர் இருக்கிறார்ல, திருடர்
மரியாதையா தான் சொல்லுவீங்க. முறைகேடு இல்லையா அது? ஆ? அது முறைகேடு இல்ல. சாரி, கிட்னி முறைகேடு. ஆமா. ஓகேவா? மருத்துவ பயனாளர்கள், சுடுகாட்டு பயனாளர்களா எப்படி? அதுதான் கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும்னு அந்த மாதிரி அதான் பேர்லாம் நான் வைக்கிறாங்க. அப்படிதான் சொல்றேன். சுடுகாட்டு பயனாளர்கள்னு சொல்லுவீங்களா? சரி. அடுத்து தெரியல, அது அவங்ககிட்ட தான். அடுத்த ஆட்சியில வேணா அப்படி வைக்க- பேரு தான் டிசைனா வைக்கிறீங்க. ஆனா இங்க ஒண்ணும் கிடையாது. எந்த திட்டமும் இல்ல, வெறும் பேரு தானே அது. சோறு வைக்கல இப்ப எதுலயும். திட்டங்கள் எல்லாம் விட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்குது. அடுத்த 5 ஆண்டுக்கு நீங்க எங்க கொடுப்பீங்க? கஜானா காலியா கிடக்குறது. தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும். நாம ஏற்கனவே போட்டதெல்லாம் எல்லாம் காயலாங்கடையில இருக்கு. உங்களுடைய குறைகளை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்கல்ல. அது கனவை சொல்லுங்க. இல்ல, அது கனவு சொன்னங்க. அடுத்தது அதுக்கு முன்னாடி ஒண்ணு. அது என்ன ஆத்துல மிதந்து வந்தது? வைகை வைகை ஆத்துல. ஆத்துல. வைகை ஆத்துல வைகை ஆத்துல தான் போச்சு. வைகை ஆத்துல மிதந்து வந்தது பாத்தீங்களா? இப்ப இவர் போய் கனவை சொன்னான்னா அதுக்கு ஒரு தற்குறி முன்னாள் அமைச்சர் என்ன சொல்லி வச்சிருக்க பாத்தீங்களா? இவங்க எல்லாம் இந்த நாட்டை ஆண்டு கிழிச்சிட்டாங்களா? இதுல சட்டத்துறையினுடைய அமைச்சர் வேற ஒரு முன்னாள் CV சண்முகம். அவர் ஒரு பொம்பளை உங்களுக்குலாம் வெக்கம், மானம், சூடு, சொரணம் இல்ல. உங்களை நம்பி அக்கா தங்கச்சிங்க கூட்டத்துக்கு வராங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் அதுக்கு என்ன இதுக்கு யாரும் கண்டனம் தெரிவிக்கல. பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை நடக்குதுன்ற மாதிரி தான் கண்டனம் தெரிவிக்கிற கூட்டம் அது. அதுலயே இப்படி பேசிருக்கு. அப்புறம் உங்களுடைய செயலும் சிந்தனையும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே இல்லன்றீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களா? இல்ல, அதையும் இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்க? இந்த நாட்டுக்காக போராடி சுதந்திர தியாகி அவரு. திமுகவுக்கு மேடையா முழங்குறாரு. என்னுடைய ஐயா சசி பெருமாள் குடிக்க கூடாதுன்னு ஒவ்வொருத்தன் கால்லயும் போய் விழுந்தாரு. அன்னைக்கு டவர் மேல ஏறும்போது பணமா தானே நீங்க கீழே இறக்குனீங்க. அவரை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் எத்தனை தடிகளையும் ஆயுதங்களையும் கொண்டு வந்து நிறுத்துனீங்க. இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய கயவர்கள் செவுல அடிச்சு திருப்ப வேணாமா? அவன் தலையை துண்டாடப்பட்டிருக்க வேண்டாமா? இப்போ சொல்றாங்களே வீர வசனமா பேசக்கூடிய காவல உயர்திரு அதிகாரிகள் அவர்களுடைய துப்பாக்கியெல்லாம் ஏன் தூங்குதுன்னு கேட்கிறேன். சுட்டு தள்ள வேண்டியதானே? பதிலுக்கு வந்து தாவேக்கால தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, அவதூறா பேசுறாங்க, சமூக வலைதளத்துல போனாலே கெட்ட வார்த்தையா பேசுறாங்கன்றாங்களே. யாரு? தாவேக்காவினர் தான் அதை பண்றாங்களாம். தாவேக்கா தான் பண்றாங்கன்னா ஒரு தம்பி பேசினாரு இல்ல, 10 ஐடி நான் வச்சிருக்கேன், எவ்வளவு தருவீங்க? எல்லாமே அவருடைய ப்ரொஃபைல் மாதிரியே இருக்கும். உள்ள போய் பாத்தீங்கன்னா பக்காவா நான் போஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இவனுங்கெல்லாம் திட்டமிட்டு இருக்காங்க. இவனுங்கெல்லாம் பாசிசவாதிகள், ஊடுருவலை ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இந்த புல்லுருவிகள் எல்லாம் அவங்களே இன்னைக்கு வாயை கொடுத்து மாட்டிக்கிறாங்க. கரூர் சம்பவத்துக்கு உங்களை போன்ற ஊடகங்களுக்கு எல்லாம் எவ்வளவு விலை பேசப்பட்டது உங்களுக்கும் பேசியிருப்பாங்க இல்லையா? யாரும் சும்மாலாம் கிடையாது. எல்லா ஊடகங்களுக்கும் விலை பேசப்பட்டது. உங்க மாதிரி அந்த மக்களுடைய மனசாட்சியா இன்னைக்கு நிக்கணும். மக்களுடைய குறைகளை எங்கெங்கெல்லாம் மக்களுடைய குரல்கள் நெரிக்கப்படுதோ அதெல்லாம் ஓங்கி ஒழிக்கணும்னு உங்களை போன்ற நடுநிலை ஆட்கள் செய்யக்கூடிய வேலைகள் தான் இன்னைக்கு பத்திரிகை சுதந்திரமா பேசப்படுது. ஒரு தேர்தல் களம் நிகழ்ச்சி நடக்குது, அதுல ஒரு பத்திரிகையாளரை மைக்கை எடுத்து போட்டு அடிக்கிறேன்னா உனக்கு என்ன வன்மம்? நாங்க அவரு அடிக்கல, இடும்பாவனம் கார்த்தியை தான் அடிச்ச. தம்பிக்கும் வன்முறையே தப்புன்னு இல்ல. அதான் நான் நாம் தமிழருக்கும் நமக்கு கருத்தியலான முரண்பாடுகள் இருக்கு. சீமான் அண்ணனுக்கும் நான் பேசும்போது சீமான்னு கூட சொல்லி பேசியிருப்பேன். அது கருத்தியலான பேச்சுக்கள் வரும்போது அது நம்ம பேசுவோம். ஒரு வேகத்துல அவர் பேசுவாரு, நம்ம பேசுவோம். அவரு அண்ணன் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. இடும்பாவனம் கார்த்தி தம்பி தான், அதுல எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அவங்களுக்கும் நமக்கு நாளைக்கு பார்த்தா நம்ம கத்தி எடுத்து குத்திரவா போறோம்? கட்டி பிடிச்சி நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்டுட்டு போறோம். அவங்க யாருக்காக? இந்த சமுதாயத்துக்காக தானே போராடிக்கிட்டு இருக்காங்க, இந்த சமூகத்துக்காக தானே போராடுறாங்க. அவங்க ஒரு கருத்தியலா போராடுறாங்க, அதுல மாற்று இருக்குது, முரண்பாடுகள் இருக்கு, பேசுறோம். அவ்வளவுதானே தவிர்த்து இந்த அடிக்கிறது, உதைக்கிறது. ஒரு நெறியாளரும் குறிப்பா ஊடகவியலாளர் அடிக்கக்கூடிய அந்த மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையா இருக்கும்? பேசுங்க, ஊடகங்கள் பேசுங்க. கேடுகட்ட திமுகவினுடைய ஆட்சியில தான் இந்த பத்திரிகையாளர்கள் போய் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்னாடி நின்று இந்த திமுக அரசை எதிர்த்து போர்க்கொடி தூக்குனது இந்த ஆட்சியில தான் பேசுங்கன்ற. அவ்வளவு தைரியம் இருக்குல்ல ஒரு ஊடகவியலாளர் அடிக்கிறோம். கடந்த ஆட்சி காலத்துல நான் 2017 ஜனவரியில இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னு நடத்தின ஒருங்கிணைப்பாளரா லட்சம் பேர் நின்னாங்க, நடத்தினாங்க. அந்த கூட்டத்துக்கு வந்தவருக்கும் வாட்டர் பாட்டில தான் பசங்க பதில் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. யாருமே சேர்க்கல இல்லையா? எந்த அரசியல்வாதியும் வேணாம் போங்கன்னு சொல்லிட்டு. நானும் அந்த இடத்துல இருந்தேன், நானும் கண்கூடா பார்த்தேன். புரியுதுங்களா? ஸ்டாலின் வந்தப்போ பாட்டில தூக்கி அடிச்சாங்க. ஆமா. ஆனால் நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு புரட்சியை ஏற்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னைக்கு இங்கெல்லாம் இருந்து அதெல்லாம் தேடவே வேணாம். தலைவர் தளபதி அவர்களுடைய ஒரே ஒரு கண்ணசைவு போதும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒரே நேரத்துல முடக்குவதற்கு. தமிழ்நாட்டுல வரக்கூடிய தேர்தல்ல தாவேக்காவோட வெற்றி உறுதின்றீங்கல்ல? நிச்சயமாக. மக்களுடைய வலியும் வேதனையும் இன்னைக்கு எண்ணற்ற வேதனைகள் இருக்கு. மக்களுடைய தேவைகள் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு.
மக்களால் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொதுஜன மக்களால் இன்னைக்கு வெளியில் எதுவுமே வாய் திறந்து சொல்ல முடியல. திமுகன்ற கொடி கட்டின கார்கள் இன்னைக்கு பண்ணக்கூடிய அராஜகமும் அக்கிரமும் அத்தனைகளா இருக்கு. கரைவேட்டி கட்டின மொத்த பேரும் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கிறாங்கன்றதான் தெரியும். சமூக நீதியும் கொள்கையும் பேசிக்கிட்டு இருந்தவர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு சாராயம் மட்டுமே அவர்களுடைய நீதியாகவும் சமூகமாகவும் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. கஞ்சா புழக்கங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. அயல்நாட்டு போதைப் பொருட்கள் இங்கே கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்கும்? தன்னிலை மறந்தவர்களாக இன்னைக்கு அந்த போதைக்கு அடிமையாகி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேண்ணா, நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றிண்ணா. வாழ்த்துக்கள்.